இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு திருப்பூர் டு திண்டுக்கல் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். பைக் ட்ராவல் தான். ஸோ வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆன் த வேல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புனோம். மார்னிங் ஏர்லியாக கிளம்புறங்காட்டி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்காமல் கிளம்பிட்டோம். ஆன் த வே மோஸ்ட்லி வந்து எப்பயுமே வந்து ஸ்டாப் பண்ணி டீ பிரேக்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்து ட்ரைவ் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டயர்ட் தெரியாமல் இருக்கும். திருப்பூர் டு திண்டுக்கல் ரோடு வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து க்ரீனரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற டயர்ட் தெரியாது. பைக் ட்ராவல் அப்படின்ற போது மோஸ்ட்லி டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். மோஸ்ட்டாக எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்பவே வந்து ஒன் டே ட்ரிப் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். நேற்று யாரெல்லாம் வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து குலதெய்வ கோயிலில் வரலட்சுமி நோம்பு கும்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வேலை டீ கடையில் எங்கெங்கெல்லாம் நிறுத்துறமோ அங்கங்கெல்லாம் குட்டீஸ் வந்து எங்கே விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா வச்சுருப்பாங்கன்றதுலாம் ரொம்ப ஈகராக இருப்பாங்க. கோயில் கொஞ்சம் வந்து வில்லேஜ் சைடில் தான் இருக்கும். ரொம்பவே வந்து அதோடய ஆம்பியன்ஸ் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டு. போகிறப்ப வந்து அம்மனை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூடவே வந்து எல்லாத்துக்கும் ரிட்டனாக வந்து தட்டில் வந்து எல்லாம் வச்சு கொடுத்து விட்ருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த தடவை வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பி கும்பிட்டீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து அங்கேயே வந்து லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க, அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவே திருப்தியாக அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் கிளம்புறப்ப தான் வந்து நல்ல மழை, அப்படியே மழையிலே ரிட்டன் வந்துட்டோம்.